அனைத்து உள்ள வேளாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்திரகுல பெண்கள் நடத்துகின்ற இந்த விழா மிக பெருமையாக மிக சிறப்பாக அமைந்துள்ளது. இதுபோன்று இதுவரை இப்படி நடந்ததில்லை. என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு விழா அல்லது மீட்டிங் அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஜென்ஸ் வந்து ஒரு 10 பேர், ஆண்களை பிள்ளைங்க ஒரு 10-20 பேர் வருவாங்க. அப்புறம் நம்ம தலைவர்கள்லாம் வருவாங்க, நின்று பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு பழைய முறையில் ஒரு விழா மாதிரி, ஒரு மாரியம் திருவிழா, இது மாதிரி விழா மாதிரி நம்ம பெண்கள் கலந்துக்கிட்டு நம்முடைய குலதெய்வமான இந்திரனை போற்றி இந்திரனை வணங்கி இந்த விழாவை எடுத்து கிட்டத்தட்ட 51 பொங்கலா 201 பொங்கல் வந்து வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் கிட்டத்தட்ட இது ஒரு இன்னைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சமுதாயம் எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இப்ப ஞாபகப்படுத்துறீங்க நீங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமா சிறப்பான ஒரு பணியை இங்க சங்கம் தலைமையிலான இந்த டீம் பெண்கள், இந்திரகுல பெண்கள், அருமையான அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷனே நல்லா இருக்கு. இந்திரகுல பெண்கள் எல்லாரும் பெருமை பெற மாதிரி அவங்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டு நம்ம தெரிவிக்கிறோம். இந்த டீமுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பழைய மாதிரியான ஒரு விழாவை நம்ம எடுத்து மிக சிறப்பாக ஆண்களும் பெண்களும் எல்லாரும் ஒரு குழந்தைகளோட எல்லா குடும்பமா நின்று இந்த விழா நடத்திருக்கிறது சாதாரண விஷயமா நம்ம கருத முடியாது. இது ஏன் கேட்டா, இப்ப இந்த காலகட்டங்கள்ல பாருங்க, எல்லா கிராமங்களிலும் நம்முடைய அந்த வரலாற்று இன அழிப்பு ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம யாருன்னு தெரியல. உலகத்துக்கே உணவளிச்ச ஒரு தேவையான வேளாளர்கள், எல்லா சமுதாயத்துக்கும் உணவளிச்சு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கொடையளித்த ஒரு நம்ம விழாவை கூட கொடைன்னு தான் சொல்லுவோம். கொடை, நீங்க கொடை விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன காரணம்னா, மற்றவர்களுக்கு கொடையளித்தல் சொல்லுவோம், உணவளித்தல், விருந்தளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு விழாவை வந்து நம்ம வந்து நடத்துற நம்ம வந்து இன்னைக்கு வந்து அப்படியே கீழே இறங்கி நம்முடைய அரசியல் ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து தான் சொல்றேன். அவங்க என்ன செய்யறாங்க, அது எல்லாமே வந்து மறைச்சு குறிப்பிடலாம் ஆக்கி இன்னைக்கு தேவையான உள்ள வேளாளர்கள் யாரும் கேட்டா என்ன சொல்றான், எஸ்சிங்கிறான். நம்ம வந்து நம்ம தெருவுல நம்ம பகுதியில் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன தெருவா அப்படின்னு கேட்டா குடும்ப தெருவு, அது என்ன தெருவு, அது குடும்ப தெருவு, அது காலாடி தெருவு, இது பன்னாடி வயல்காரன் அப்படின்னு எல்லாம் பெருமைப்பட சொல்லுவாங்க நம்ம கிராமங்களை. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைய வந்து நம்ம தெருவுல வந்து கேட்டா எஸ்சி தெருவு, எப்படி எஸ்சி தெருவுன்னு சொல்றோம். அந்த மனநிலையை இந்த கடந்த ஒரு 1936க்கு பிறகு, நம்ம 1936 என்னவா இருந்தோம் சொல்ல தெரியுமா, பிசில 1936 பிசில இருந்த நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி இருக்கோம் எஸ்சின்னு சொல்ல வச்சுட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு நமக்கு பின்னடைவு. அரசியலா இருக்கட்டும், ஆளுமையா இருக்கட்டும், மிகப்பெரிய அறிவாளித்தனமா இருக்கட்டும், அத்தனைக்கும் வந்து மிகப்பெரிய வாழ்க்கைகள் தேவையான விளையாட்டு தவிர எந்த சமுதாயமும் கிடையாது. ஆனா அப்படி இருக்கையில இன்னைக்கு வந்து தேவேந்திர வேளாளர்களை எசிக்கிறான். நம்முடைய மக்களை நம்மளே வைக்கிறான் பாருங்க. நம்ம தெருவுல எஸ்சி தெருவு போட்டிருக்காங்க. நீங்க போய் ரேஷன் கார்டை எடுத்து பாருங்க, உங்க ரேஷன் கார்டுல எஸ்சி பதிவு இருக்குது. அர்ஜுனர் தெருவு, ஆதிதிராவிடர் தெருவு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அர்ஜுனர் தெருவு, ஆதிதிராவிடர் தெருவு தான் நமக்கு வைக்கிற வேண்டது. அந்த விஷயங்களை உடனே இந்த கிராமங்கள், இங்க இருக்க தலைவர்கள் வந்து கண்டிப்பா கவனிக்கணும். ஏன்னா இந்த அரிஜினல் தெருவு, ஆதிதிராவிடர் தெருவை உடனே நீக்கிறதுக்கு நம்ம உடனே கிராமங்கள்ல இருந்து எல்லா பேரும் கையெழுத்து போட்டு இது தேவேந்திர வேளாளர் தெருவுடா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இது குடும்ப தெருவான்னு சொல்றோம். இதைதான் நம்ம மாத்தி காட்டணும். இது மாத்தாம நம்முடைய அரசியல் எங்கேயுமே நம்ம ஜெயிக்க முடியாது. போய் எங்க நிற்போம், எஸ்சி தொகுதியில் நிற்போம்.
என்ன கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன்ல வந்து பெரிய ஆளுங்கட்சி வந்து என்னை கேட்டிருந்தாங்க, ஐயா உங்களுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு, நீங்க எங்க கட்சியில நின்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்க நிக்கணும்னு சொன்னேன். அதுல கிருஷ்ணா தொகுதி எஸ்சி தொகுதி கண்டிப்பா நீங்க மட்டும் சொல்லிட்டு வந்தவன். ஆனா இன்னைக்கு சம்பாதிக்கணும் இருந்தா எம்எல்ஏ இருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே அது எனக்கு தேவையில்லாம ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டு நிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா நாமளா இருக்கணும், நம்ம அரசியலா இருக்கணும். நம்ம அரசியல வந்து ஒதுக்கி போய் நிக்கிற வரைக்கும், நம்ம கொடி பிடிச்சி கோரம் கட்டுற வரைக்கும் நம்ம என்னைக்குமே வந்து மேல வர முடியாது. அரசியல் முன்னுக்கு வரணும்னா நம்ம முதல்ல இந்த பட்டியல் எஸ்சி பட்டியலுக்கு வெளியே வரணும். எஸ்சி பட்டியலுக்கு வெளியே வந்தா மட்டும்தான் நமக்கான வாழ்வு, நமக்கான செழிப்பு, நாம எந்த குணம் அப்படிங்கிறத நம்ம பெருமைகள் வரலாறு அத்தனையும் வந்து தெரியும். இன்னைக்கு சொல்றாங்க மக்கள், மாற்று சாதிக்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா இவெல்லாம் எஸ்சிலாம் வந்து இவெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரையா, இவெல்லாம் சேர சொல்ல பாண்டியனான்னு கேட்கிறான். வரலாறே எங்கிட்ட தான் இருக்கு. சாமிலாம் உங்களுக்கு சாமி, ஆனா எங்களுக்கு யாரு? அவன் மாமச்சனண்டா. அவன் நீ முருகனை வந்து நீ சாமியா கும்பிடுவ, ஆனா என் மாமச்சன என்னுடைய மாப்பிள்ள. அப்படி கடவுளே நான் என் மாமாச்சி சொந்த நாட்டா இருக்கிற எங்க குடும்பத்தை எங்க சாதியை வந்து அவ்வளவு வந்து கீழ்த்தரமா கொண்டு வந்தது இந்த அரசியல் கட்சிக்காரங்க. இனி மாறுவோம், நம்ம மாறணும், மாற்றி வைக்கணும். அது மாற வரைக்கும் இந்த நம்ம தேவேந்திர வேளாளர்கள் என்னைக்குமே வந்து அரசியல் மிகப்பெரிய ஆளுமையை செலுத்த முடியாது. கண்டிப்பா நம்ம எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் கிடையாது. நன்றி, வணக்கம். அப்புறம்